ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்மளுடைய தேவசேனா மேடம் வந்துட்டு கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. கோர்ட்டு வாசலில் நின்றுக்கிட்டு அங்கே உள்ள கேஸ் வாதாடாமல் வெளியே நின்று கதறி அழுறாங்களே, என்னவா இருக்கும் அவங்க திடீர்னு ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி, அரவிந்த் எல்லாருமே குடுகுடுன்னு வெளியே ஓடி வராங்க. அன்னபூர்ணியம்மா எல்லாருமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என் பேத்திக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே, அவளை கடத்தி வச்சுட்டு இப்படி பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறியால் என்னால் இந்த கேஸில் வாதாட முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு சொல்ல உடனே ஐயோ மேடம், நாங்கள் உங்களை தான் மேடம் நம்பியிருந்தோம், உங்களை தான் மழை போல் நம்பியிருந்தோம். இந்த உலகத்தில் எத்தனை பேர் யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை நாங்கள் கடவுள் மாதிரி பார்த்துட்ருந்தோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை நீங்களே எங்களுக்காக வாதாடலாம் எப்படி அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணட்டும், இந்த கதிரேசன் இப்படி பண்ணுறாரு, என் பேத்தியை கடத்தி வச்சுக்கிட்டு இப்போ என்னை வாதாட சொன்னால் நான் எப்படி வாதாடுறது சொல்லுங்கள். நான் உங்கள் கேஸை வாதாடி உங்களை ஜெயிக்க வச்சு கடைசியில் என் பேத்தி அவரு ஏதாச்சும் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. உடனே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனில் சுற்றிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம வெண்பா குட்டி சரியான ஒரு அறிவாளி குழந்தைங்க. அந்த குழந்தை இருந்துக்கிட்டு இது கிச்சனில் போய் அவங்க அமுதா இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட என்ன சமைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு போக, அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு சத்தம், என்ன இது யாரோ அழுற மாதிரியே சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோர் ரூம் பின்னாடி போய் என்னவா சத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து ஜன்னல் கதவை பார்த்தா அங்கே ஒரு குழந்தை. ஐயோ யாருமா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னா, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, நான் என் பாட்டிக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி சரி நீ முதல்ல அழாத, நீ யாருன்னு முதல்ல சொல்லு அப்படின்னதும், என் பேர் அமுதா, நான் வக்கீல் தேவசேனா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேத்தி என்னை யாரோ இங்கே கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது எந்த இடம் எந்த ஊருன்னு கூட எனக்கு தெரியல, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றினதும் நீ எதுக்கும் கவலைப்படாத, சத்தம் போடாமல் இரு, நான் உன்னை ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், அவங்க கூப்பிட்டு போய் உன் பாட்டிக்கிட்ட உன்னை சேர்த்துருவாங்க சரியா அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி எனக்கு எப்படியாச்சும் காப்பாற்று அப்படின்னு சொல்ல, உடனே வினிஷா குளிக்க போயிருக்கா இல்லையா, அவள் ஃபோனை எடுத்து அரவிந்துக்கு ஃபோன் பண்ணுறா. அதுக்கப்புறமா அரவிந்த்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதும், ஓஹோ இப்படியா சங்கதி, ஒரே 2 நிமிஷம் குபரு வெண்பா குட்டி, நான் வந்துடுறேன், அதுக்கப்புறமா அந்த குழந்தைய எங்கிட்ட அனுப்பிச்சின்னா அதுக்கப்புறம் அப்பாவை வெளியே கொண்டு வந்துடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு நம்ம அரவிந்த். அதனால் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியை வெளியே கூப்பிட்டு வர, கரெக்டாக கார் வரவும் வெண்பா குட்டி அந்த குழந்தைய கூப்பிட்டு வரவும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி பண்ண வேலைக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷனை சொல்லிவிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா குட்டி, உன் அப்பா வெளியே வர்றதுக்கான முயற்சி தான் இது எல்லாமே, அதில் நீயும் ஒரு வேலை செஞ்சுருக்கன்னா அது சந்தோஷம்தான். அதனால் உன் அப்பா வெளியே வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது, நீ வீட்டில் பத்திரமா இரு, நான் இந்த குழந்தைய கொண்டு போய் அங்கே விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போகிறார் நம்ம அரவிந்த். அந்த குழந்தை வந்துக்கிட்டு இவர் யார் அப்படின்னு, எதுக்கும் கவலையே படாத, இவர் உன் பாட்டி கூட்டனை சேர்த்துருவாருன்னதும் வெண்பாவை நம்பி அந்த குழந்தை காரில் ஏறி போகிறா. அதுக்கப்புறம் அங்கே அழுதுட்டு இருந்த நம்ம தேவசேனா மேடமுக்கு ஆறுதல் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அன்னபூர்ணியம்மாவும் மல்லியும் அப்படியே கதறி கதறி அவங்களும் அழுதுட்ருக்காங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இதுக்கு மேலே எப்படி நம்ம விஜய் வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்ருக்க நேரம் பார்த்து வேகமாக ஒரு கார் சொரன்னு அவங்க பக்கத்தில் நிற்கிது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம அமுதா ஓடி போய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்ருக்கா பாட்டியை. உடனே நம்ம அரவிந்த் இருந்துக்கிட்டு எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ கேட்காதீங்க, நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல நீங்கள் போய் உள்ளே வாதாடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ என் பேத்தி வந்துட்டால, இப்போ நான் என்ன கேட்குற கேள்விக்கும் அவளால் வாயில் வார்த்தை வராத அப்படின்னு நாக்கப்படின்னு அவள் சாவப்போறா, என் ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் எக்ஸ்கியூஸ் மீ மேம், இப்படி தான் கொஞ்சம் எமர்ஜென்சி, எனக்கு வாமிட்டிங் சென்ஸ் இருந்ததுனால குடுகுடுன்னு வெளியே ஓட்டேன், தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரஞ்சிதான்னு அவளை கூப்பிட, இவங்க தான் இந்த கொலை சாட்சியோட இதுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாம் அப்படின்னதும், இதெல்லாம் சாட்சியை ஏற்றுக்க முடியாது, இவங்க தான் நேரில் பார்த்த சாட்சின்னா அப்போ உங்கள் பக்கம் ஏதாச்சும் எதிர்க்கு தரப்பு வாதத்தில் சாட்சி இருக்கானதும் கண்டிப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரை இறக்குறாங்க. அதுக்கப்புறமா தூக்கி வாரி போடுறது நம்ம ரஞ்சிதாவுக்கு, ஐயோ என்னடா இதெல்லாம் எனக்கு ஒரே பக்குன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே நடக்கிற எல்லாமே விசித்திரமாக இருக்குது. நம்ம தேவசேனா மேடம் கேட்குற ஒரு கேள்வி கூட இந்த ரஞ்சிதாவால் பதில் சொல்லவே முடியல. நீயே அந்த வீட்டில் இருக்க, நீயே விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி, ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாமல் பிதப்பு தான் அவன் முழிக்கிறா பாத்தியா. அதை பார்க்கறதுக்கு எனக்கு கண்புள்ளா காட்சியாக இருக்குங்க, சரியான சிரிப்பு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சிரிச்சா மட்டும் அவங்களுக்கு தெரியவா போகுது.